வலுவான ஒரு இதயம் யாருக்கிட்ட இருக்கு? என் இதயம் தான் ப்ரோ. அந்த பொண்ணு எத்தனை வாட்டி என் இதயத்தை உடைச்சாலும் சரி, திரும்ப திரும்ப போய் கொடுப்பேன் ப்ரோ. அவ உடைக்கிறது. ஐயோ, நான் அதை பத்தி பேசல. நீ எத்தனை வாட்டி வேணா மொக்க வாங்கு, நான் அதை பத்தி சொல்லல. உண்மையிலே ஸ்ட்ராங்கஸ்டான இதயம் யாருக்கிட்ட இருக்கு? ஒரு ஆத்லட் கிட்ட இருக்கும். அதாவது இந்த ரன்னிங் ஓடுறவங்க, இந்த ஸ்விம்மிங் பண்றவங்களாம் இருக்காங்களே, இவங்க கிட்ட இருக்கும். நம்மளோட சாதா இதயத்தை விட இவங்க இதயம் ரொம்பவே குறைவாக தான் துடிக்கும். என்னடா சொல்ற? நார்மல் பர்சனோட அவங்க இதயம் குறைவாக துடிக்குதுன்னா அப்போ அது வீக் தானே? நெவர். நம்ம இதயம் வேகமாக துடிச்சு பண்ணுற வேலையை அவங்க இதயம் பொறுமையாகவே பண்ணிடும். ஈவன் சொல்லப்போனால் அவங்களோட ஹார்ட் ரொம்பவே வலுவானதாக இருக்கும். நம்ம இதயத்தோட இவங்க இதயம் கம்மியாக துடிச்சாலும் ரொம்பவே பலமாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். சரி, இப்போ இதை வச்சு நீ என்ன சொல்ல வர எனக்கு? இந்த காலத்தில் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால சின்னதாக ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு போனால் கூட வண்டியில் தான் போவேன், இல்லை நடந்து போக மாட்டேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளையாச்சும் போங்க, இல்லை நடந்தாச்சும் போங்க. அது நம்ம மசிலுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தினமும் நம்ம போகிற டே டு டே ஒர்க்கில் போவோம், உக்காருவோம், சிஸ்டமை போட்டு தட்டுவோம், திரும்பி வந்துடுவோம். இதில் எங்கே நம்ம உடம்பு அசைக்கும், எங்கே நடக்கிறோம்? நடங்க, இதயத்துக்கு ரொம்ப நல்லது.